இந்தியாவில் பிறந்த ஒரே காரணத்துக்காக நம்ம வாழ்க்கையில இருந்து சில விஷயங்கள் வந்து போராடி பெற வேண்டியதா இருக்கு. என்னன்னு சொல்றேன். இது என்னன்னு தெரியுதா? பாஸ்போர்ட். பணத்துக்கு மட்டும் கிடையாது, பாஸ்போர்ட்டுக்கும் பவர் இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க? பாஸ்போர்ட்டுக்கு பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். இப்போ நீங்க ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டு போறீங்கன்னு சொல்லுங்க. அந்த நாட்டுக்கு போறதுக்கு வீசா தேவை. சில நாடுகள் என்ன சொல்லும், எனக்கு இந்த நாட்டுல இருந்து வர்றவங்களுக்கு வந்து வீசா தேவையில்லை, அவங்க நேரா என் நாட்டுக்கு விசிட் பண்ணிட்டு போயிடலாம், இல்ல வந்து இறங்கணும்னு வீசா கொடுத்துடுறோம் இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேங்கிங்ல முதல்ல இருக்க நாடு பாத்தீங்கன்னா 193 கண்ட்ரிக்கு அந்த பாஸ்போர்ட் வச்சீங்கன்னா 193 கண்ட்ரிக்கு நீங்க டேரக்டா வீசா இல்லாம போகலாம், இல்ல இறங்கணும்னு வீசா கொடுத்துருவாங்க. யோசிச்சு பாருங்க. இதுவே இந்தியா இந்தியா வந்து 77வது இடத்துல இருக்கு. வெறும் 59 நாட்டுக்கு தான் போக முடியும். பாத்தீங்களா? இந்த டிஃபரன்ஸ் ஏன் வருது? இது யார் டிசைட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனி மனித வருமானம். ஒரு நாட்டோட குடிமகனோட தனி மனித வருமானம் எப்படி இருக்கு, அந்த நாட்டுல வந்து உள்நாட்டு கலவரம் எப்படி இருக்குது, எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு, இதெல்லாம் கணக்கெடுத்து வந்து நிறைய ஃபேக்டர், இது கூட நிறைய ஃபேக்டர் இருக்கு, சேர்ந்துதான் வந்து இந்த ரேங்கிங் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன ப்ரோ 195 நாடு இருக்கு, இந்தியா வந்து 77 இருக்கு, பரவாயில்லைன்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. நிறைய ரேங்க் வந்து பல கண்ட்ரிஸ் ஷேர் பண்றாங்க. முதல் ரேங்க்ல வந்து ஒரு கண்ட்ரி இருக்கு. எப்பவுமே முதல் ரேங்க்ல வந்து ரொம்ப வருஷமா ஜப்பான் இருந்துச்சு. இப்போ ஒரு வேற கண்ட்ரி வந்திருக்கு. அந்த கண்ட்ரி பேர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் பொசிஷன்ல 2 கண்ட்ரி, 7th 8th பொசிஷன்லாம் வந்து 10 கண்ட்ரி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ மொத்தமா ரேங்கிங் பாத்தீங்கன்னா 95 ரேங்கிங் தான். அதுல நம்ம எங்க இருக்கும்? 77வது ரேங்க் இருக்கும். இது என்ன, இதனால என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, பணக்கார நாட்டுல பிறந்த முட்டாளாவே இருந்தாலும் உங்களால பல நாடுகளுக்கு ஈஸியா போக முடியும். இதுவே நம்ம நாட்டுல பிறந்த, இந்தியாவில பிறந்த பயங்கர அதிபுத்திசாலியா இருந்தாலும் நீங்க போராடி தான் பல நாடுகளுக்கு போற வந்து வீசா வாங்கணும். ஏன் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க பணக்கார நாட்டுல இருந்து ஏழை நாட்டுக்கு போறீங்க அப்படின்னா பணம் நிறைய செலவு பண்ணுவீங்க. அந்த ஏழை நாட்டுக்கு வருமானம் வரும். கரெக்டா? இதுவே நீங்க ஏழை நாட்டுல இருந்து பணக்கார நாட்டுக்கு போறீங்கன்னா செலவு பண்ண காசு கொஞ்சம் கம்மியா இருக்கும். 2வது விஷயம், இப்ப நீங்க உங்க நாட்டு கலவரம் நடக்குது, அங்க போனோம்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பிரைட்டா இருக்கு, பயங்கர பீஸ்ஃபுல்லா இருக்குன்னா அங்கேயே செட்டில் ஆகிற சான்சஸ் இருக்கு. இதை பயந்துட்டு தான் வந்து இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஃபாலோ கொடுங்க. நிறைய பேசுவோம். பாய்.